வணக்கம் 90s எலக்ட்ரிஷியன் பிளம்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் போடுறாங்க. பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் வருது. இது வந்து பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 8க்கு 10 பாத்ரூம் வருது. நல்லா அகலமான பாத்ரூம். இது ஒரு லக்ஸரியாக கேட்டிருக்காங்க. இதில் வந்து ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு 2 பிரிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வால் மிக்சர் வருது, ஹீட்டர் லைன் வருது, ஒரு வாஷ் பேஷன் ஒன்று வருது. அதாவது கன்சல் டேங்க் ஜிப்ரிட் கன்சல் டேங்க் வச்சு வால்மன் கிளாஸட் ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, அதாவது கன்சல் டேங்க் எப்படி ஃபிட் பண்ணுறது, அதுக்கு ஒரு வீடியோ கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி போடுறேன். கன்சல் டேங்க் ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்சல்ட் வால்வு ஒரு கண்ட்ரோல் வால்வு வந்து வாங்கியிருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டேங்க் எதாவது ரிப்பேர் ஆயிடுச்சு, எதாவது நம்ம ஃபால்ட் ஒர்க் பார்க்குறோன்னா இந்த வால்வு வந்து இங்கேயே நம்ம ஆஃப் பண்ணிட்டு நம்ம டேங்க் கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஜிப்ரிட் கன்சல்ட் டேங்க்லேயே ஒரு வால்வு இருக்கும். ஆனால் கையை உள்ளே விட்டு ஸ்பேனர், அதாவது ஸ்க்ரூ டைப்பில் இருக்கும். அதை ஆஃப் பண்ணுற அடிஷ்னலாக அந்த ஆப்ஷன் இருக்குது. இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்கு ஒரு வால்வு நம்ம எல்லா கன்சல்ட் டேங்க்குமே நம்ம போட்டுட்ருக்கோம். சரி வாங்க, ஜிப்ரிட் கன்சல்ட் டேங்கு எந்த ஃப்ளோர்லேருந்து எந்த லெவலில் எவ்வளோ ஹைட்டு வைக்கணும், என்ன டைல்ஸ் மட்டும் என்ன ஃபினிஷிங் லெவல் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக இந்த வீடியோவில் நான் ஒவ்வொன்றா கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் இந்த இடத்துல தாங்க வருது. வாஷ் பேஷனுக்கு வந்து ட்ரை ஏரியாவுக்கு ஒரு ட்ராப் வச்சுருக்கோம். எல்லாமே ஃப்ளோரில் போகிறதுனால கீழே கட்டு எல்லாமே ஒய் தான் போட்டிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா கிளாஸ் செட் இந்த இடத்துல தாங்க வருது. இதுக்கு வந்து எட்ஜ் வால் கட்டுறாங்க. அதுக்காக லைன் எல்லாமே ஓப்பனாகவே எடுத்து விட்ருக்கோம். இந்த இடத்துல வால் மிக்சர் வருது. குளிக்கிற இடத்துக்கு பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ட்ராப் வச்சுருக்கோம். குளிக்கிற தண்ணி தனியாக போகிற மாதிரி ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக பிரிச்சுருக்குங்க. அந்த வீடியோ உங்களுக்கு நான் தனியாக கொடுக்குறேன்றனால ஃபினிஷிங்கான வேட்டி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்சல் டேங்க் நம்ம வந்து ஃபிட் பண்ணலாம். நமக்கு ஜிப்ரேட்டில் தான் நம்ம கன்சல் டேங்க் வாங்கி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க 4க்கு 3 புஷ்ஷு மாதிரி அவங்க ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த வந்து ஃபிட் பண்ணி தான் நம்ம காட்டு 4-5 போல் அப்படியே நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது டம்மி கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கலவை உள்ளே போகிறதுக்கு இதுக்கு ஸ்பேனர் செட்டு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டாய்லெட்டோட அளவு என்ன பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு 9 இன்ச்சுன்னு 2 அளவு வரும். அதனால் நம்ம 7 இன்ச்சா 9 இன்ச்சான்னு டாய்லெட் அளவை பார்த்துட்டு இந்த கிளாம்ப் வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கணும். டைல்ஸ் ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம மாட்டுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த 4 இன்ச்சு பைப்பை வந்து லாக் பண்ணுறதுக்கு ஒரு கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ஃபிட் பண்ணுறதுக்காக கிளாஸட் ஃபிட் பண்ணுற மாதிரி அந்த புஷ் வால்வு, அதுக்கு நட்டு போல்ட்டு அண்டு க்ரீஸு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. 1/4 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. இதாங்க ஜிப்ரிட் கன்சல் டேங்க்கு நம்ம இந்த இடத்துல ஃபிட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவங்க 4க்கு 3 புஷ்ஷு கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து 4 இன்ச் எல்போ டைரெக்டாக போடுற மாதிரி. அடுத்து வந்து 3 இன்ச்சிலேருந்து அவுட்லெட் இவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது ஜிப்ரிட் டேங்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஃப்ளோரோட மட்டம் தெரியணும். அதாவது பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்னால் டைல்ஸ்காரங்க கம்பல்சரி அவங்க மட்டம் கட்டி நம்ம கொடுத்தாகணும். இது ஃபஸ்ட் ஃப்ளோர்னால் நம்ம போட்ட 4 இன்ச்சு பைப்புக்காக மேலே வந்து அவங்க 2 இன்ச்சு கலவை கணம் ஏற்றுவாங்க. அதுக்கு மேலே நம்ம பைப்போட மட்டம் நம்ம கொடுத்தா போதும். அதனால் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு பைப்போட மட்டம் இது வருதுங்க. அது இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஸ்லோப் அங்கே தான் வைக்க போகிறாங்க. அதாவது வாட்டம் அங்கே வைக்க போகிறாங்க. வாட்டம் வைக்கிறதுனால நம்ம இங்கே 2 இன்ச்சு கலவை ஏற்றினா மட்டும்தான் தண்ணி இங்கே இருக்கிற சிந்தர தண்ணி பார்த்திங்கன்னா அங்கே போகும். அதனால் இந்த பைப்லேருந்து நம்ம 2 இன்ச்சு டைல்ஸ் கணத்துக்கு நம்ம உயரம் விட்டுறலாம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம இந்த லெவல் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு இருக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா டைல்ஸு கணம் இந்த பைப்லேருந்து 2 இன்ச்சு, அதுக்கு மேலே 8 இன்ச்சு, ஒரு அரை இன்ச்சு நம்ம முன்ன பண்ண சேர்ந்து வரும். அதனால் நம்ம 10 இன்ச்சு நம்ம கொடுத்துக்கலாம் அடிமட்டம். அதாவது பார்த்திங்கன்னா டைல்ஸோட அடிமட்டம் நமக்கு கிடைக்க போகிறது. பாருங்கள், நான் 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 10 இன்ச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கிளாஸட்டோட அடி வாய் ஃப்ளோர் டைல்ஸ் ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த 10 இன்ச்சு அடிமட்டம் இங்கே வச்சோன்னா டைல்ஸ் ஓட்டினதுக்கப்புறம் நமக்கு 8 இன்ச்சு இல்லை 8.25 இன்ச்சு இருக்கும். 8 இன்ச்சு இருந்தால் நமக்கு வால்மன் கிளாஸட்டை கம்பல்சரி எந்த கிளாஸட்டாக இருந்தாலும் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். நாங்கள் 10 இன்ச்சு கொடுத்ததை நான் ரசமட்டை வச்சு நேர் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். கன்சல் டேங்காக இருந்தாலும் சரி, இல்லை புஷ் வால்வு போட்டு நீங்கள் எந்த பண்ணாலும் சரி, இந்த அவுட்லெட் லைன், அதாவது டாய்லெட்டோட அவுட்லெட் லைனு இந்த மெத்தடில் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புஷ்ஷு உள்ளே போகிறது தான். நீங்கள் பேஸ்ட்டு போடுறது போடாது உங்கள் விருப்பம். ஏன்னா லப்பர் புஷ் இருக்குது, தண்ணி எதுவும் லீக் ஆகாது கம்பல்சரி. பேஸ்ட்டு போடுறதா தான் நீங்கள் பேஸ்ட்டு போட்டுக்குங்க. வருது. இந்த லெவலுக்கு நம்ம இப்போ இன்லெட்டோட அந்த வாயை நம்ம கொடுத்தாகணும்.
இந்த லெவலில் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நமக்கு அந்த கேப் வந்து 8 இன்ச்சுங்கிற கேப் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புஷ்ஷு போட்டோம், கப்ளிங்கில் டைரெக்டாக எல்போவில் போட்டேன். அளவு வந்து மேலே நம்மளுக்கு கீழே இறங்கி வர மாதிரி இருக்குது. அதனால் 4 இன்ச்சு பார்த்தீங்கன்னா கப்ளிங் சைடு புஷ்ஷை வந்து கப்ளிங்கில் ஒட்டிக்கலாம், இந்த பீஸை வந்து உள்ளே ஒட்டிக்கலாம். கன்சல் டேங்க் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. கிளாஸ் செட் ஃபிட் பண்ணும்போதும் சரி, இப்போ ஃபிக்ஸ் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். கன்சல் டேங்கு ஈஸியாக தான் இருக்கும் ஒர்க்கு. புஷ்ஷை பார்த்தீங்கன்னா இதில் இப்போ ஒட்டிக்கிட்டோம். அவங்க கொடுத்துக்கிற 3 இன்ச்சோட இதுதான். இதை நம்ம எவ்வளோ தேவையோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை கட் பண்ணிக்கலாம். புஷ்ஷு நம்ம இது ஃபிக்ஸடு, இதுக்கு வந்து தேவைப்பட்டால் நீங்கள் வேணால் 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். சுகராக இருக்குதுங்கிறப்ப, அதிகமாக இருக்கிறப்ப கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதங்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 3 இன்ச்சு பைப் மட்டும் தான் நீங்கள் கட் பண்ணணும். இப்போ நமக்கு 10 இன்ச்சு கிடைக்கணும். 10 இன்ச்சுன்னா இந்த பைப்பை அப்படியே டைரெக்டாக போடலாம். ஒரு 1/2 இன்ச்சு முன்ன பின்ன கேப் வரும், அதை நம்ம சொருகியே பார்த்துக்கலாம். இது வந்து புஷ்ஷு லப்பர் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் நீங்கள் சொருகினாவே உள்ளே போயிடும். இப்போ ரசமட்டை வச்சு காட்டுறேன். நம்ம மார்க் பண்ண 10 இன்ச்சு, அந்த 10 இன்ச்சுக்கே கரெக்டாக சுகராக இருக்குது. ஒரு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன இருக்குது. அதனால் அந்த 1/4 இன்ச்சு நம்ம வந்து அறுக்கிற மாதிரி வருது. அதனால் இந்த பைப்பு பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் இந்த பைப்பை நான் அறுத்துக்கிறேன். க்ளோஸ் பண்ணிக்க. பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் இதை கட் பண்ணிட்டேன். அவங்க கொடுக்குற அந்த லப்பரை நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணாலும் நம்ம கட் பண்ணிடலாம். மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபுல்லாக இறங்கிருச்சு. இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு. கரெக்டாக நமக்கு தேவைப்படுற அளவு 10 இன்ச்சு நமக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மார்க் பண்ணிக்கிற பார்த்தீங்கன்னா இந்த மார்க் பண்ணி தான் 10 இன்ச்சோட அடிமட்டம் இந்த பாட்டம் வர மாதிரி. டைல்ஸ் பார்த்திங்கன்னா எதுக்கு 10 இன்ச்சு வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைல்ஸோட கணம் பார்த்திங்கன்னா 2-2.5 ஏறும். அதுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8 இன்ச்சு அடிமட்டம் பாட்டம் கிடைக்கணும். டைல்ஸோட ஃபினிஷிங் லெவல் எவ்வளோ தூரம் வருதுன்னா இதுலேருந்து நமக்கு ஒரு 8 இன்ச்சு கிடைக்கணும். பாருங்கள், 8 இன்ச்சு வச்சுருக்கோம் பாருங்கள். இது இந்த இவ்வளோ தூரம் டைல்ஸ் ஏறினாலும் நமக்கு 8 இன்ச்சு கேப் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச்சு டைல்ஸ் உயரம் ஏறினாலுமே. கரெக்டாக 10 இன்ச்சு கிடைக்குதுங்க. பக்கமாக கொண்டு வா, இங்கே எடுத்துருவா, அப்படி எடுத்துருவா. இந்த பக்கமாக 10 இன்ச்சு காட்டிடலாம். பக்கமாக காட்டு. இந்த பைப்லேருந்து பாருங்கள் 10 இன்ச்சு வச்சுருந்தேன். இங்கேயும் பாருங்கள் பக்கமாக காட்டு. 10 இன்ச்சு இருக்குது பாருங்கள் அடிமட்டம் பாட்டம். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம டேங்கை ஃபிட் பண்ணலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். முதல்ல அவுட்லைன் லைனை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாவே அடுத்து டேங்க் வைக்கிற வேலை ரொம்ப சுலபங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் அவுட்லைன் லைனை வந்து ஜாயின் பண்ணுற இந்த புஷ் கொடுத்துருக்காங்க. இது வந்து இதுக்கு நேரம் நீங்கள் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணால் கிளாக் அப்படியே லாக் ஆகிக்கும். அதுக்கு மேலே நீங்கள் இப்படி வச்சு டேங்க் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், உட்காந்துக்குங்க. சிம்பிள் ஒர்க்கு. இதுக்கு மேலே ரசமட்டம் வச்சு மூலமட்டம் வச்சு நீங்கள் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவங்களே கிளாம்ப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூவும் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் 4 பக்கமும் நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம், ஃபிக்ஸடாக பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே மேஸ்திரிங்க வச்சு எட்ஜ் வால் வச்சுட்டு கட்டை கட்டிக்குவாங்க. ஏன்னா மெஸ்ஸு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே அவங்க வந்து ஒர்க் பண்ணிக்குவாங்க. இப்போ அடுத்து இதில் முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டம்மி கலர் உள்ளே போகிறதுக்காக 1.25க்கும் 4 இன்ச்சுக்கு கொடுத்துருக்காங்க. இதை போட்டுக்கலாம். அடுத்து இந்த கிளிப் டைப் எது கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா இது அடியில் கொடுத்து லாக் பண்ணுறதுக்காக இந்த கிளிப் டைப் கொடுத்துருக்காங்க. லாக் பண்ணிட்டா ஃபிக்ஸடு, அவ்வளோதான். நீங்கள் இதை எடுக்கவும் முடியாது. ஃபுல் ஃபினிஷிங்கு கிளிப்பு வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்கும். இதுக்கு மேலே நீங்கள் ரசமட்டத்தை வச்சு லெஃப்ட் ரைட் வந்து பார்த்து நீங்கள் ஆணியோ ஸ்க்ரூவோ நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து முக்கியமானது பார்த்திங்கன்னா அவங்க நம்ம கொடுத்துக்கிறது பாருங்க 4 ஸ்க்ரூ லாவல் பேக் எல்லாமே கொடுத்துருக்காங்க.